டிடெக்டிவ் பிபியோட வீடு இதுதானா? நான் அவரை பார்க்கணும். நாங்க இங்க வெயில்ல சும்மா நிக்கிறோம்னு நினைக்கிறியா? லைன்ல வெயிட் பண்ணு. ஆ, ம், ஆ, ஆ. நீங்க தான் டிடெக்டிவ் பிபியா? டிடெக்டிவ் பிபியா? நானா? இல்ல இல்ல, என் கூட வாங்க. ஆ, 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 ஆ. டிடெக்டிவ் பிபி நம்மள சந்திக்கிறதுக்கு முன்னாடி பூமியில அதிர்வு ஏற்படும். இடி இடிக்கும், புயல் அடிக்கும். நம்ம என்ன நடக்கும்னு நினைக்கிறோமோ அது நடக்காது. எது நடக்காதுன்னு நினைக்கிறோமோ அது நடக்கும். சாரி இந்த இன்டர்நேஷனல் ஸ்கூலோட கேஸை என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஆல்சோ ராக்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட கேஸையும் என்னால் எடுத்துக்க முடியாது. டிடெக்டிவ் பிபி இந்த கேஸ் எல்லாம் பண்ற டிஸ்மிஸ். நான் ஒர்க் பண்றது ஒன்லி ஃபார் ஜஸ்டிஸ். நான் தான் டிடெக்டிவ் பிபி. அப்படின்னா பண்டி பத்ரா. இவர் தான் அசிஸ்டன்ட் பிபி பர்ஃபி பத்ரா. டிடெக்டிவ் பேபி, என்னோட கேஸ் எடுத்து நடத்துங்க. இல்ல என்னோடது. என்னோடது? ஓகே நான் யோசிச்சு சொல்றேன். இல்ல அப்பா, கார் கீஸ் எங்க இருக்குன்னே தெரியல. நம்ம எப்படி ஸ்கூலுக்கு போறோம்? இன்னைக்கு எனக்கு ஸ்கூல்ல முக்கியமான மேட்ச் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. தெரியுமே. இந்த 2 வாரத்துல நீ ஒரு 100 தடவை சொல்லியிருப்ப இந்த மேட்ச்ல நீ ஜெயிச்சிட்டேன்னா அடுத்து நீ ஸ்டேட் லெவல்ல விளையாட முடியும்னு. இந்த விஷயம் கார்கி ஸ்கூல் தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். டிடெக்டிவ் பிபி சொடக்க போற நேரத்துல சாவியை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நீங்க அவர்கிட்ட அன்பான முறையில கேட்கணும். டிடெக்டிவ் பிபியா? அப்படின்னா டிடெக்டிவ் புத்தி இல்லாத பண்டி. உன் கூட டைம் பாஸ் பண்ண எங்களுக்கு டைம் இல்ல. சாவிய நானே தேடிக்கிறேன். சாவி வச்ச இடத்துல இல்லனா ஒருவேளை வாஷ்ரூம்ல விழுந்திருக்குமோ? அப்பா வந்தாருன்னா மொத வாஷ்ரூம் தான் போவாரு. வாஷ்ரூம்ல உன்னோட மூளை எங்கனா விழுந்து கிடக்கான்னு பாரு. தேடுனா கிடைக்கும். அப்பா, நான் உங்களை சில கேள்விகள் கேட்க போறேன். நீங்க நல்லா யோசிச்சு பதில் சொல்லணும். அதுல இருந்து நான் ஏதாவது ஒரு க்ளூவை கண்டுபிடிப்பேன். டிடெக்டிவ் பிபி, என்ன கேட்கணுமோ கேளுங்க. நான் எல்லா உண்மையும் சொல்லுவேன். உண்மையை தவிர வேற எதையும் சொல்ல மாட்டேன். அப்பா நீங்களுமா? நேத்து கார்ல இருந்து இறங்குனதுக்கு அப்புறம் நீங்க என்னென்னலாம் பண்ணீங்க? வெக்கேஷன்ல 4 மிஸ்ட்ரி நாவலை பார்த்துட்டு கூடவே 4 சஸ்பென்ஸ் படத்தை பார்த்ததுனால அவன் தன்னை தானே டிடெக்டிவ்னு நினைச்சுக்கிறான். ஞாபகம் வந்துருச்சு. கார்ல இருந்து இறங்கின உடனே நான் கார்டன்ல ஒரு பூ பார்த்தேன். அத உங்க அம்மாக்கு பறிச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன். அப்படின்னா கீஸ் கார்டன்ல தான் இருக்கும். நான் இப்பவே போய் எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம். பூ. நமக்கு கீஸ் டெரஸ்ல கிடைக்கும். டெரஸா? ஆனா அப்பா அங்க போவே இல்லையே. பண்டி, உனக்கு மூளை சரியா ஒர்க் பண்ணலன்னு நினைக்கிறேன். அப்பா அவன் சொல்றதை கேட்காதுங்க. அதையும் ஒரு தடவை செக் பண்ணிடலாம். வேற எங்க தேடியும் சாவி கிடைக்கல. ஏன் கூட வா அசிஸ்டன்ட் பிபி. சூப்பர், கலக்கிட்ட. அப்பா, நீங்க மம்மி இம்ப்ரெஸ் பண்றதுக்காக பூ பறிக்க கார்டனுக்கு போனீங்க. ஆனா நீங்க பண்ணது மம்மிக்கு டிப்ரெஷன் ஆச்சு. கார்டன்ல இருக்க சேர மிதிச்சிங்க. அதனால பேண்ட் ஸ்பாயில் ஆச்சு. மம்மிக்கு அழுக்கா இருக்கிற பேண்ட் பிடிக்காது. அதனால துவைச்சு உடனே காய போட்டாச்சு. துவைச்ச துணியை காய போடுற இடம் எதுனா டெரஸ் தான். சாவி பேண்டோட பாக்கெட்ல இருந்தது. பேண்ட் டெரஸ்ல இருந்தது. சூப்பரா கலக்கிட்ட டிடெக்டிவ் பிபி. ஒரு சில மினிட்ஸ்லயே நீ கேஸை சால்வ் பண்ணிட்ட. டிடெக்டிவ் புத்தி இல்லாத பண்டியே புகழ்ந்து பேசுறது நிறுத்துங்க. அப்பா வாங்க ஸ்கூல் போலாம். எனக்கு லேட் ஆகுது. மேம், என்னாச்சு? உங்களை பார்த்தா கவலைப்படுற மாதிரி தோணுது. யாரோ திருட்டுத்தனமா என்னோட காரோட சைடு மிரரை உடைச்சிருக்காங்க. இத செஞ்சது யாரா இருந்தாலும் அவங்க என் கையில மட்டும் மாட்டினாங்கன்னா சும்மா விட மாட்டேன். யாருன்னு நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். நோ, இன்னைக்கு இந்த நாள் உனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ உன்னோட இன்டர் ஸ்கூல் மேட்ச்ல ஃபோக்கஸ் பண்ணு. அதுல ஜெயிச்சு உன்னோட ஸ்கூல் பேரையும் உன்னோட பேருக்கும் பெருமையா சேர்க்கணும். ஆல் தி பெஸ்ட். வருண் வந்தாச்சு, பேடி வந்தாச்சு. இன்னும் வர வேண்டியது யாரு? சிக்கு, நமக்கு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. ராஜா லாஸ்ட் மினிட்ல மேட்ச்ல இருந்து பேக் அவுட் ஆயிட்டான். இன்னைக்கு வந்து விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டான். என்னது? ஆனா சடனா என்னாச்சு?
சாரி சீக்கு, எனக்கு தெரியும் இந்த மேட்ச் உனக்கு எவ்வளவு முக்கியமானதுன்னு. ஆனா என்னோட பேரண்ட்ஸ் என்னோட ஸ்கூலை சேஞ்ச் பண்றாங்க. ஸ்கூல் மாத்துறதுனால என்னால பிராக்டிஸ் பண்ண முடியாது. பிராக்டிஸ் இல்லைன்னா என்ன, உனக்கு விளையாட தெரியும்ல. நான் இந்த ஸ்கூல்ல இல்லாத போது ஸ்கூலோட கிரிக்கெட் டீமுக்கு நான் எப்படி விளையாட முடியும்? சாரி, நீங்க வேற யாரையாவது தேடிக்கோங்க. செம்மையா மாட்டிக்கிட்டேன். இப்படி லாஸ்ட் மினிட்ல நான் எப்படி நல்ல பிளேயரை கண்டுபிடிப்பேன்? ஐ திங்க் 2-2 நீ ஹெல்ப் கேட்க கூடாது. என்னது 2-2? உனக்கு தான் தெரியும்ல எனக்கும் 2-2க்கும் சரியா ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னு. இன்னைக்கு நீ சமாதானமா போய் ஆகணும் சீக்கு. மேட்ச் தான் உனக்கு ரொம்ப முக்கியம். மேட்சுக்காக அவனையும் என் ஃப்ரெண்ட் ஆக்க வேண்டியது இருக்கு. அவனை வர சொல்லுங்க. 2-2, நம்ம ஸ்கூல் டீம்ல விளையாடுறதுக்கு நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். உன்னோட பொட்டன்ஷியலை நீ வெளிப்படுத்தலாம். இப்ப ராஜா டீம் விட்டு போனதால சான்ஸ் கொடுக்க இல்ல, என்கிட்ட சான்ஸ் கேட்டு வந்திருக்க. இது ஸ்கூலோட கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம். வாய்ப்பு கிடைக்கும் போதே விளையாடு 2-2. கண்டிப்பா விளையாடுறேன். ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? டீமோட கேப்டன் நானா தான் இருப்பேன். உன் தலையில ஏதோ பால் விழுந்துதா என்ன? நான் இருக்கும்போது நீ கேப்டனா? நோ வே. யோசிச்சு பாரு, மேட்ச்ல கலந்துக்க முடியாத டீமுக்கு நீ கேப்டனா இருந்து என்ன பிரயோஜனம்? இப்ப என்ன பண்றது? 2-2 விளையாட வைக்கிறதுக்கு வேற ஒரு வழி கூட இருக்கு. உன்னால 2-2 விளையாட வைக்க முடியுமா? டிடெக்டிவ் பிபியால செய்ய முடியாதது எதுவுமே கிடையாது. டிடெக்டிவ் பிபி? அப்படின்னா டிடெக்டிவ் புத்தி இல்லாத பண்டி. தேவையில்லாம என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணாத. பண்டி, ஐ திங்க் டிடெக்டிவ் ட்ரை பண்ணி தான் பார்க்கட்டுமே. 2-2, இன்னைக்கு நீ பண்ண அந்த தப்பான செயலை எங்ககிட்ட சொல்லி சரண்டர் ஆக விரும்புறியா? நான் என்ன பண்ண? நான் எந்த தப்பும் பண்ணல. ஓகே, அப்ப நான் டைரக்டா பாயிண்ட்டுக்கே வந்துடுறேன். இன்னைக்கு காலையில நம்ம பிரின்சிபல் மேடமோட சைட் வியூ மிரரை நீ உடைச்சிருக்க இல்லையா? நானா? நான் அந்த மாதிரிலாம் எந்த தப்பும் பண்ணல. என்கிட்ட இருந்து நீ எதையும் மறைக்க முடியாது. ஏன்னா இந்த டிடெக்டிவ் பிபி பொய்ய கண்டுபிடிக்கிறதுல தேர்ந்தவன். சரி, நீ சொல்ற மாதிரியே அத நான் தான் உடைச்சேன்னா உன்கிட்ட அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? உனக்கு ப்ரூஃப் தானே வேணும். நீ ஃபுல் ஸ்பீட்ல சைக்கிள் ஓட்டிட்டு வந்து ஸ்கூலுக்குள்ள என்டர் ஆகும் போது உன் சைக்கிள் வேகமா இப்போ மோதினது பிரின்சிபல் மேடமோட சைட் வியூ மிரர்ல. சைட் வியூ மிரரும் உடைஞ்சது. ஏன்னா அதோட சேர்த்து வேற ஒரு விஷயமும் உடைஞ்சிருந்தது. என்ன உடைஞ்சது? அது 2-2 சைக்கிள் பெல்லும் கூட. அதோட மேல் பகுதி மேடமோட கார் கீழே கடந்துச்சு. இந்த விஷயம் மட்டும் பிரின்சிபல் மேடமுக்கு தெரிஞ்சா அப்புறம் அட, ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேசிட்டு இருக்கும்போது பிரின்சிபல் மேடமோட பேச்சையும் எடுக்கிற? அப்ப நீயும் உன்னோட ஃப்ரெண்ட் சீக்குவோட டீம்ல ஒரு சின்ன பார்ட் ஆயிடு. கண்டிப்பா கேப்டன் சீக்கு என்ன சொல்றாரோ நான் அப்படிதான் இன்னைக்கு மேட்ச்ல விளையாடுவேன். குட் மார்னிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இன்னைக்கு நடக்க போறது ரொம்ப முக்கியமான மேட்ச். இன்னைக்கு மோத போற ரெண்டு டீம் மாடர்ன் சிட்டி பப்ளிக் ஸ்கூல் அப்புறம் சூப்பர் ஸ்டார் இன்டர்நேஷனல் ஸ்கூல். எல்லாரும் ஆர்வமா இருங்க. இன்னும் சில நொடிகள்ல இந்த போட்டி ஆரம்பிக்க போகுது. ஒரு நிமிஷம், நான் இப்ப வரேன். மம்மி, டாடி, எனக்கு பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லுங்க. இந்த மேட்ச் மட்டும் நான் ஜெயிச்சிட்டேனா? நீ ஸ்டேட் டீம்ல விளையாடுவ, எங்களுக்கு தெரியும். blah 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 நிறைய தடவை சொல்லிட்ட. இதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் நான் சம்மர் வெக்கேஷன் மேட்சஸ்லயும் காமிச்சிட்டேனா? அப்போ நேஷனல் லெவல்ல விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு நாள் கண்டிப்பா அது கூட நடக்கலாம். என்னோட ஃபேவரட் பிளேயர் விராட் கூட விளையாட வாய்ப்பு கிடைக்கும். சீக்கு கனவுல புலாவ் மட்டும் இல்ல, 5 course மீல்ஸே சமைக்க பாக்குறான் அவன். ஒரு நிமிஷம், சம்மர் வெக்கேஷன்ல மேட்சஸ் வைக்கிறாங்களா? ஆஃப் கோர்ஸ், நான் ஸ்டாப்பா மேட்சஸ் இருக்க போகுது. இல்ல 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 அம்மா அப்பா, நான் வெக்கேஷன்ல உலகத்தையே சுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன். இவனோட போரிங் கிரிக்கெட் மேட்சஸ் எல்லாம் யாருக்கு வேணும்? பண்டி, இது உங்க அண்ணனோட கரியர் சம்பந்தப்பட்ட விஷயம்ப்பா. யோசிச்சு பாரு, நம்மளோட சீக்கு ஸ்டார் ஆயிடுவான். அம்மா, நம்ம ஆல்ரெடி சீக்குவால வெயில்ல காஞ்சு போய் உட்காந்துருக்கோம், அதுவே போதும். நான் இவனுக்காக என்னோட வெக்கேஷன் பிளான கேன்சல் பண்ண முடியாது. பிளானே பண்ணாத விஷயம் கேன்சல் எப்படி ஆகும்? ஒரு விஷயம் நல்லா மைண்ட்ல ஏத்திக்க. நானும் மம்மி டாடி சம்மர் வெக்கேஷன்ல இங்க தான் இருக்க போறோம். எனிவேஸ், நான் கிளம்புறேன். எனக்கு மேட்சுக்கு டைம் ஆயிடுச்சு. அம்மா அப்பா, நீங்க எப்படி இப்படி பண்ண முடியும்? அப்ப சீக்கு மட்டும் தான் உங்களுக்கு முக்கியமா? மாடர்ன் சிட்டி பப்ளிக் ஸ்கூலுக்கும் சூப்பர் ஸ்டார் இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கும் நடுவே நடக்கிற இந்த மேட்ச் ஆரம்பிக்க போகுது. கேப்டன் சீக்கு டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் செலக்ட் பண்ணிருக்காரு. எல்லாரும் நல்லா விளையாடணும். உங்க டீம் வின் பண்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். டப்பாசு பறக்க.
என்ன சிக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஓப்பனிங் இறங்களா? ஓப்பனிங் எப்போ நானும் விக்கியும் தான் இறங்குவோம். நீ 1 டவுன் இறங்கு. அப்புறம் மாடர்ன் சிட்டி பப்ளிக் ஸ்கூலோட சூப்பர் ஹிட் ஓபனிங் ஜோடி சீக்குவும் விக்கியும் கிரீஸ நோக்கி வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த மேட்ச் ஆரம்பிக்க போகுது. மாடர்ன் ஸ்கூலுக்காக ஓபனிங் பேட்டிங் செய்ய வந்திருக்கிறாரு சீக்கு. அவருக்கு பந்து வீச போறது இன்டர்நேஷனல் ஸ்கூலை சேர்ந்த கரண் அவரோட யூசுவல் ஸ்பீட்ல வந்து பவுலிங் போடுறாரு. சீக்கு அதை தூக்கி அடிக்கிறாரு. பால் பவுண்டரி லைனுக்கு வெளியில போயிடுச்சு. 6. அடுத்த பந்தும் பவுண்டரி தாண்டி போகுது. 4. சீக்குவும் விக்கியும் பிரமாதமா ஆடிட்டு இருக்காங்க. சூப்பர். அடுத்த பாலை ஃபேஸ் பண்ண போறது விக்கி. இது ஒரு ஃபுல் டாஸ் பால். ஆனா விக்கி ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாரு. அவுட். ஏ ஏ ஏ ஏ. டூ நீ போயிட்டு சோனு அனுப்பு. எங்களோட பேட்டிங் கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும். கெமிஸ்ட்ரி பத்தி எனக்கு தெரியல. ஆனா இந்த மேட்ச்ல என்ன ஆட விடாம பண்ற உன் ஸ்ட்ராட்டஜி நல்லா தெரியுது. எடுத்துக்க பண்டி, உன்னோட ஃபேவரட் பெரி பெரி பாப்கார்ன். அப்பா பெரி பெரி உங்க ஃபேவரட் சீக்குவுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் தான். எனக்கு பிடிச்சது கேரமல். எனக்கு தெரியும் எனக்கு எது பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஃபர்ஸ்ட் பால்லயே 4 அடிச்சு சோனு தான் அக்கவுண்ட ஓபன் பண்ணிட்டாரு. சீக்கு சோனுவோட இந்த பார்ட்னர்ஷிப் ஆப்போசிட்டுக்கு பிரச்சனையா மாற போகுது. மேட்ச் பரபரப்பா போயிட்டு இருக்கு. இதோட மாடல் சிட்டி ஸ்கூல் பேட்டிங் முடிவுக்கு வருது. சீக்கு சோனுவோட இந்த பார்ட்னர்ஷிப் மாடல் சிட்டி ஸ்கூலுக்கு ஒரு நல்ல ஸ்கோரை கொடுத்துருக்கு. 20 ஓவருக்கு 220. அடுத்து சீக்குவோட டீம் பவுலிங்ல என்ன பண்ண போறாங்கன்னு ஒரே எதிர்பார்ப்பா இருக்கு. டீ பிரேக் முடிஞ்சு ஆப்போசிட் டீம் ஆட்டம் இப்ப ஆரம்பிக்க போகுது. சீக்கு அவரோட ஃபீல்டிங் செட் பண்ணிட்டு இருக்காரு. சிக்கு என்ன பேட்டிங் தான் ஆட விடல. அட்லீஸ்ட் பவுலிங் சான்ஸ் ஆவது கொடு. பாரு, ஃபர்ஸ்ட் ஓவர்னா, அதுக்கப்புறம் விக்கி, அதுக்கப்புறம் சோனு, அதுக்கப்புறம் நான். இதான் எங்களோட பவுலிங் ஆர்டர். இப்போ போய் சில்லி பாயிண்ட்ல போய் ஃபீல்டிங் பண்ண. ஆப்போசிட் டீம் பேட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. சீக்குவோட ஃபர்ஸ்ட் பால். அத ஃபேஸ் பண்ண போறது கபீர். வாவ், ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி. ஃபாஸ்டா சிங்கிள் எடுக்கறாங்க. அந்த சிங்கிளை டபுளா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. சரியான ஷாட். அடுத்த பந்து சிக்ஸர். வா வா, சூப்பர் ஸ்டார் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பசங்க சூப்பரா விளையாடுறாங்க. விக்கியோட அடுத்த பந்து பேட்ஸ்மேன் சூப்பரா கட் பண்ணி விட்டுட்டாரு. ஃபீல்டர் தலைக்கு மேல போகுது. இந்த பால நான் என்ன பண்ண போறேனா? பண்டி பால் தூக்கி போடு. இந்த கிரிக்கெட் என்னோட லைஃபையே ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்கு. இப்போ மேட்சோட ட்ரிங்க்ஸ் டைம் நடக்குது. சூப்பர் ஸ்டார் இன்டர்நேஷனல் ஸ்கூலோட ஸ்கோர் 100 ரன்கள், விக்கெட்டை இழக்காம. இந்த மேட்ச்ல மாடர்ன் சிட்டி ஸ்கூல் ஜெயிக்கணும்னா ஏதாவது மேஜிக் பண்ணாதான் உண்டு. 4-6 போக விடக்கூடாது. ஓகேப்பா, எல்லாருமே கரெக்டா இருக்கணும். ஓகே ராஜா, நீயா? என்னால மேட்ச் தான் ஆட முடியல. டீமுக்காக இதையாவது பண்ணலாம் நான் யோசிச்சேன். ட்ரிங்க்ஸ் பிரேக் முடிஞ்சு பவுலிங் பண்ண போறது சீக்கோ. இந்த ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் சூப்பர் பால், கிரீன் பால். என் ஸ்டார் பிளேயர் அவுட்டா. செம்ம ஸ்விங் சிக்கு. நீ தொடர்ந்து இப்படியே பால் பண்ணு. என்ன நடக்குது? செகண்ட் பேட்ஸ்மேன் அவுட். மூணாவது பேட்ஸ்மேன் அவுட். நமக்கு எட்டப்பா அடிச்சிருச்சா? அட, இது நிஜமாவே மேஜிக் மாதிரி இருக்கு. நிறுத்துங்க. என்ன ஆச்சு டப்பா சிங்? மேட்சை எதுக்காக நிறுத்துனீங்க? இந்த பால் எப்படி இவ்வளோ ஸ்விங் ஆகுது? டப்பாசு பறக்க. கண்டிப்பா இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. இங்க நடந்திருக்கிறது பால் டேம்பரிங். இவங்க சொல்ற பால் டேம்பரிங்னா என்ன? பால் டேம்பரிங்னா பாலை மாத்தி சீட்டிங் பண்றது. அதனால பால் எக்ஸ்ட்ரா ஸ்பின் ஆகுது. ஆனா அந்த பால் டேம்பரிங் யார் பண்ணாங்க? சீக்கு தான் பண்ணிருக்கான் பால் டேம்பரிங். என்னது? நான் ஏன் அப்படி பண்ண போறேன்? அப்பதான் பால் நல்லா ஸ்பின் ஆகும். எங்க பிளேயர்ஸ் விளையாட முடியாம அவுட் ஆயிடுவாங்க.
டப்பா சிங், உங்க இஷ்டத்துக்கு எதுவும் பேசாதீங்க. என்னோட பிளேயர்ஸ் யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். தப்பா யோசிக்கல, சீட்டிங் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து சீக்கு தான் bowling போட்டுட்டு இருக்கான். அப்ப அவன் தான் பால் டேம்பரிங் பண்ணிருக்கணும். என்னோட சீக்கு கண்டிப்பா அப்படி பண்ண மாட்டான். அது எனக்கு தெரியும். இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. பிரின்சிபல் மாலினி இருக்கும்போது சீட்டிங் நடக்க வாய்ப்பே இல்ல. என்னோட மாடல் டவுன் ஸ்கூல் பசங்க சீட்டிங் பண்ண வாய்ப்பே இல்ல. பிரின்சிபல் மேடம், உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே உங்க கண்ணால நல்லா பாருங்கோ. போதும், பொறுமையா இருக்க முடியாது. நான் கிரிக்கெட் அசோசியேஷன்ல உங்க ஸ்கூல பத்தியும் இந்த சீக்குவ பத்தியும் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். ஆனா மேட்ச் பாதியில நிக்குது. சீட்டிங் பண்ற யார் கூடவும் நாங்க மேட்ச் விளையாட மாட்டோம். வாங்க பசங்களா. மேம் ப்ளீஸ் என்ன நம்புங்க, நான் சீட்டிங் பண்ணல. சீக்கு, நீ தான் கண்டிப்பா நம்ம ஸ்கூலுக்கு பெருமை சேர்ப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ நம்ம ஸ்கூலோட பேரை மண்ணோட மண்ணாக்கிட்ட. ஆனா மேம் போதும், இதுக்கு மேல நீ ஒண்ணும் பேசாத. நீ இன்னிக்கே இப்பவே இந்த டீமோட கேப்டன்சில இருந்து விலகிடு. கேப்டன் மட்டும் இல்ல, நீ பிளேயரா கூட இருக்க முடியாது. ஆனா பிரின்சிபல் மேம், பால் டேம்பரா இருந்தாலும் அந்த பாலை நான் தான் டேம்பர் பண்ணதுக்கான எந்த ப்ரூஃபுமே இல்ல. அப்ப போய் ப்ரூஃப் கொண்டு வா. நான் உனக்காக 3 நாள் டைம் கொடுக்கறேன். நீ உன்னை இன்னோசென்ட்னு ப்ரூஃப் பண்ணிட்டு திருப்பி இந்த டீமோட கேப்டன் ஆயிடு. ஆனா உன்னால ப்ரூஃப் பண்ண முடியலன்னா அப்போ கிரிக்கெட் டீம்ல இருந்து மட்டும் இல்ல, நான் உன்னை ஸ்கூல்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். இன்னைக்கு கிரவுண்ட்ல நடந்த விஷயத்துக்கு அப்புறம் சம்மர் வெக்கேஷன்ல சீக்குவுக்கு கண்டிப்பா கிரிக்கெட் மேட்சஸ் இருக்காது. சோ அப்ப நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம எல்லாரும் ஹாலிடேஸ்க்கு வெளியூர் போவோமா? லீவு வேஸ்ட் ஆயிடக்கூடாதுல்ல. சீக்கு நேம் நாசமா போயிடுச்சுன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கோம். இங்க உனக்கு உன் வெக்கேஷன் நாசமாயிடுச்சுன்னு கவலையா இருக்கா? சீக்கு, நீ உண்மையிலேயே நான் சீட்டிங் பண்ணுவேன்னு உங்களுக்கும் தோணுதா? இல்லடா கண்ணா, எங்க சீக்கு சீட்டிங் பண்ண வாய்ப்பே இல்ல. இந்த விஷயத்தை நாங்க கண்டிப்பா எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணியே தீருவோம். நான் இன்னசென்ட் ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவாங்க? பண்டி, ஐ மீன் டிடெக்டிவ் பிபி, உன்னோட கேஸ் அவனால சால்வ் பண்ண முடியும். நல்ல ஐடியா. அவன் கார் கீஸ் கூட கண்டுபிடிச்சான். கேஸ் ஆஃப் ஃபாலிங் பாப்கார்னையும் சால்வ் பண்ணான். நோ வே, அவன் ப்ராப்ளம் சால்வர் இல்ல, ப்ராப்ளம் கிரியேட்டர். சீக்கு, உன்கிட்ட இதை விட பெட்டரான ஆப்ஷன் இருக்கா? நீ திரும்பவும் கிரிக்கெட் ஆடணும்னு நினைச்சனா பண்டிக்கு இந்த வாய்ப்பை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அது மட்டும் இல்ல, நீ அவன்கிட்ட அன்பா கேட்டாகணும். அப்பதான் அவன் முடியாதுன்னு சொல்லாம ஹெல்ப் பண்ணு. என்னது அன்பாவா? அதுவும் பண்டி கிட்டயா? சரி ஓகே, ட்ரை பண்றேன். பண்டி, டிடெக்டிவ் ஆனதுக்கு அப்புறம் நீ ஏதோ 2-3 கேஸ் சால்வ் பண்ணிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். ஏதோ 1-2 இல்ல, எல்லாத்துலயும் 100% தான் ரிசல்ட் வந்திருக்கேன் என் கேஸ்ல. இதெல்லாம் நீ எதை கேக்குற? நீ சொல்ற விஷயத்த நம்புறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என் மேல இருக்க அந்த பொய்யான பழிய இல்லன்னு நிரூபிக்க முடிஞ்சா அப்ப நீ ஒரு நல்ல டிடெக்டிவ் நான் ஒத்துக்கிறேன். போனா போதேன்னு டியூட்டுவை உன் டீம்ல நான் சேர்த்து விட்டேன். அதுக்கு நீ எனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல. நான் ஏன் உன் கேஸ் எடுத்துக்கணும்? சாரி, நான் உனக்கு அப்பவே தேங்க்ஸ் சொல்லியிருக்கணும். இப்ப சொல்றேன் தேங்க்யூ. இந்த தேங்க்யூ மனசுல இருந்து சொன்ன மாதிரி தோணலையே, பெரும் பேச்சுக்கு சொன்ன மாதிரி இருக்கு. என் மனசார சொல்றேன் சீக்கு, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சரி, ப்ளீஸ் யார் சொல்லுவா? ப்ளீஸ் ப்ளீஸ் எதுக்கு? உன் கேஸை நான் ஹேண்டில் பண்றதுக்காக நீ என்கிட்ட ப்ளீஸ் சொல்லவே இல்லையே. ப்ளீஸ் பண்டி, என்னோட கேஸை நீ தான் சால்வ் பண்ணி தரணும். எனக்கு ஹெல்ப் பண்ணு. எனக்கு ஏன் அப்படி தோணுது? நீ ஏன் உன் மனசுல இருந்து கேட்காம யாரோ சொல்ல சொல்ற மாதிரி இருக்கு? ஆமா, சொல்ல வைக்கிறாங்க. என்னோட மூளை சொல்லுது இதுக்கு நீ தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே ஓகே, அழறத நிறுத்து. டிடெக்டிவ் பேபி எப்படியாவது உன்னோட கேஸை சால்வ் பண்ணிடுவான். சோ சில். இந்த கேஸை நான் சால்வ் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டிய விஷயம் வெப்பன் தான். என்ன வெப்பனா? இந்த வெப்பன் எங்க இருந்து வந்துச்சு? நான் வெப்பன்னு சொன்னது அந்த ஆப்ஜெக்ட் எதனால சீக்கு மேல பழி விழுந்ததோ அத சொன்னேன். யூ மீன் பால்? பால் லாக்கர் ரூம்ல தான் இருக்கும்.
ஆனா லாக்கர் ரூம்குள்ள போறது யாக்கர் பால்ல ஷார்ட் பிளான் பண்ற மாதிரி அவுட் ஆவறது கன்ஃபார்ம். இப்ப விக்கெட்டை விட ரொம்ப முக்கியமானது ரன் அடிக்கிறது. அதுக்கு நீங்க லாக்கர் ரூம்குள்ள போய் ஆகணும்ல. பாலை பார்க்காம என்னால கேஸ சால்வ் பண்ண முடியாது. ஆனா அது கொஞ்சம் கூட சேஃபான விஷயமே இல்ல. நம்ம புள்ளையோட இமேஜ க்ளீன் ஆக்கிறதுக்கு இந்த அம்மா ஸ்கூலோட லாக்கரை மட்டும் இல்ல, பேங்க் லாக்கரை கூட பிரேக் பண்ணுவேன். கண்ட்ரோல் மம்மி. அதுக்கு அவசியமே இருக்காது. ஐ ஹேவ் a plan. யார் அது? சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, நீங்க உள்ள வாங்க. இல்ல சார், நீங்க கொஞ்சம் வெளியில வரீங்களா? என்ன? எதுக்கு? அது வந்து ஏசில இருந்தா எனக்கு ப்ராப்ளம் வருது. சோ ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் வெளியில வரீங்களா? நான் ரைட் சைடுல தேடுறேன், நீ லெஃப்ட் சைடுல தேடு. இங்க நான் தான் டிடெக்டிவ். நான் தான் முடிவு பண்ணுவேன். அது மட்டும் இல்ல, நான் தான் எப்பவுமே ரைட்டா இருப்பேன். நான் ரைட்ல தேடுறேன், நீ லெஃப்ட்ல தேடு. எனக்கு தெரியும். சீக்குவை சஸ்பெண்ட் பண்ணது தப்புன்னு சொல்லதானே நீங்க இங்க வந்தீங்க. இல்ல என்ன? இல்ல, நான் சொல்ல வந்தது அது இல்ல. அப்ப அந்த முடிவு கரெக்ட்னு சொல்றீங்களா? பிரின்சிபல் மேம் என்ன முடிவு எடுத்தாலுமே அது கண்டிப்பா சரியா தான் இருக்க முடியும். ரியலி? நீ பண்ண வேலையினால இப்ப நம்ம மாட்டிக்கிட்டு இருந்திருப்போம். பாத்தியா, என்னோட பார்வை எப்பவுமே குறி தப்பாது. உன் மூளைய பத்தி இது விஷயம் சொல்ல முடிஞ்சா நல்லாதான் இருக்கும். அதான் கரெக்ட் சார். பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க. என்ன சொல்ல வரீங்க? ஐ மீன், ஸ்கூல்ல என்ன டிசிஷன் எடுத்ததோ அது கரெக்ட்டா தான் இருக்கும். அதனால என்ன நடந்துச்சுன்னு பின்னாடி திரும்பி நம்ம பார்க்க கூடாது. ஓகே. பண்டி, இது சீக்கிரமா போட்டோ எடு. ஒருவேளை சீக்கு தப்பு பண்ணிருந்தாண்டா அதுல இருந்து அவனால தப்பிக்க முடியாது. அது சொல்லதான் வந்தேன். நான் கிளம்புறேன். இந்த சிக்குவோட அம்மாவுக்கு என்னாச்சு? எதுக்கு வந்தாங்க? என்ன சொன்னாங்க? பவுன்சர் மேல பவுன்சர் போட்ட மாதிரி இருக்கு. சீக்கு, உன்னதான் டீம்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே, இப்ப நீ வேகமா எங்க போற? இல்ல, நாங்க அந்த பால் நாங்க பவுலிங் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். என்னாலும் பிராக்டிஸ் நிக்க கூடாதுல. எந்த ஸ்கூல் உன்னை சஸ்பெண்ட் பண்ணுச்சோ, உன் மேல பழி போட்டுச்சோ, அந்த டீமுக்காக நீ எதுக்கு பிராக்டிஸ் பண்ற சீக்கு? நான் ஒரு சஜஷன் கொடுக்கட்டுமா? என்னோட புது ஸ்கூல் ரொம்ப நல்ல ஸ்கூல். உனக்கு ஓகேனா உன்னை பத்தி நான் அங்க சொல்லட்டுமா? விஷயம் எங்க இருந்து எங்க வரையும் வந்திருக்கு. ப்ரோ, என் மேல எந்த தப்பும் இல்ல, நான் ப்ரூவ் பண்ணோம். எனக்கு ஸ்கூல் மாத்திர எண்ணம் இல்ல. இதுதான் பெஸ்ட் ஸ்கூல். இங்க பெஸ்ட் கிரிக்கெட் டீம், அதோட பெஸ்ட் கோச். கோச்சா? பாண்டே சாரா? அவருக்கு உன் மேல அப்படி ஒன்னும் இஷ்டம் இருக்குன்னு சொல்ல முடியாது. சரி விடு, எனக்கு என்ன? எனக்கு இந்த ஸ்கூல்ல இன்னைக்கு லாஸ்ட் டே. பாண்டே சார், பால் அவர்கிட்டயே இருந்துச்சுல. எனக்கு மட்டும் இல்ல, அவருக்கும் உன்னை சுத்தமா பிடிக்காதான். நீ இப்ப என்ன சொல்ல வர? ஒருவேளை பாண்டே சார் தான். பாண்டே சாரா? இல்ல, பாண்டே சார் நிஜமாலே ரொம்ப நல்லவரு. அவர் இப்படி பண்ண வாய்ப்பு இல்ல. அன்னைக்கு மேட்ச் நடக்கும்போது ஃபுல் டே பிரின்சிபல் கூட தான் இருந்தாரு. நீ எப்பவுமே அழுத மூஞ்சோட இருப்பியே, அந்த மாதிரி. பண்டி, பிரின்சிபல் மேம் நம்மளுக்கு 3 நாள் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க, வருஷம் முழுக்க இல்ல. நீ இவ்ளோ ஸ்லோ மோஷன்ல ஒர்க் பண்ணா வேலைக்கு ஆகாது. ஸ்லோ ஃப்ளேம்ல தான் நூடுல்ஸ் நல்லா குக் ஆகும். ஆனா அந்த விஷயம் 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் அப்புறம் உங்களுக்கு புரியாது. பண்டி, நீ பேசுறத கேட்கும்போது என் மண்டை சூடாகுது. கிடைச்சிச்சு, கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பால் ஒரு பக்கம் ஸ்மூத்தாவும் ஒரு பக்கம் ரஃபாவும் இருக்கு. அதனால தான் அது அதிகமா ஸ்பின் ஆச்சு. இந்த பால் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா யாரால அஃபெக்ட் ஆச்சுன்னு தெரியலையே. விக்கி கிட்ட இருந்து. விக்கி? மம்மி டாடி, பண்டியை நீங்க கண்டிப்பா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். வாய்க்கு வந்ததை பேசுறா. கண்டிப்பா அது விக்கி தான் பண்ணியிருக்கணும். ஆனா விக்கி சீக்குவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே, அவ ஏன் பண்ண போறா? ரீசன் என்னவா வேணா இருக்கட்டும்.
ஒருவேளை அவன் கேப்டன் ஆகணும்னு நினைச்சானோ என்னவோ, இல்லனா அவன் சீக்குவை பார்த்து பொறாமப்படுறானோ என்னமோ. பொறாமப்படுற அளவுக்கு சீக்கு கிட்ட ஒண்ணும் இல்ல, இருந்தாலும் ஆனா விக்கிய டவுட் பண்றதுக்கான காரணம் தான் என்ன? விக்கி கன்னத்துல இருக்கிற அந்த கிரீமோட பேட்ச், அதை யூஸ் பண்ணி விக்கி பாலோட ஒரு சைட ஸ்மூத் ஆக்கி இருக்கணும். அதனாலதான் பால் ஆச்சு எக்ஸ்ட்ரா ஸ்பின். அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. நீ சும்மா பேருக்கு தான் கிரிக்கெட்டர், ஆனா நீ கிரிக்கெட்டை பத்தி ஒண்ணுமே ஸ்டடி பண்ணல. ஆனா நான் பண்ணியிருக்கேன். அந்த காலத்துல கிரிக்கெட்டர்ஸ் இதே மாதிரி பேட்ச் வச்சுக்கிட்டு பால் டேம்பரிங் பண்ணியிருக்காங்க. நீ சொல்றது என்னால நம்ப முடியல. வா, உனக்கு லைவ் ப்ரூஃப் காட்டுறேன். வா விக்கி வீட்டுக்கு போலாம். அட சீக்கு, நீ நல்லா இருக்கல? ஆ ஆ, எல்லாம் ஓகே தான். ஆனா உனக்கு தாகம் எடுக்குது. கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? இதோ இப்போ கொண்டு வரேன். ஆ? வா, ப்ரூஃப் தேடலாம். என்ன பண்ற மண்டி? என் மேல இருந்து கையெடு. நான் எப்படியாவது இன்னைக்கு கிரீமை கண்டுபிடிச்சே தீருவேன். கண்டுபிடிச்சிட்டேன் கிரீமை. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உன் வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்துறோம். நீ இந்த கிரீமை வச்சு தானே பால் டேம்பரிங் பண்ண. சீக்கு, உன் தம்பி என்ன சொல்றான்? நம்ம மனசுக்கு யாரு ரொம்ப க்ளோஸோ அவங்க தான் நம்மள ஏமாத்துவாங்க. இதை நீ மட்டும் தான் பண்ணிருக்கணும் விக்கி. ஏன்னா இந்த கிரீம் தான் நீ மேட்ச் அன்னைக்கும் மூஞ்சில போட்டிருந்த. அப்போ நீ இதை வச்சுதான் பால் டேம்பரிங்கும் பண்ணிருக்கணும். சிகப்பா இருக்கிற எல்லா விஷயமும் தக்காளி ஆயிடாது. அதே மாதிரி எல்லா கிரீன் பேஸ்டும் கிரீம் ஆயிடாது. மம்மி ஒரு செடியை வச்சு கிரீம் பண்ணாங்க, அத நான் போட்டுக்கிட்டேன். இத பாருங்க. கிரீம் என்னவா வேணா இருக்கட்டும், ஆனா கல்பிரேட் நீதான். சீக்கு பவுலிங் போடு. இந்த பால் இப்ப எவ்வளவு ஸ்பின் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். சீக்கு, ஏன் வெயிட் பண்ற? போலிங் பண்ணு, சீக்கிரம் போடு. ஸ்பின் ஆகிறது எதுன்னு நான் பாக்குறேன். பால் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனு. பண்டி, ஹெல்மெட் போட்டுக்க, அடிபட போகுது. சீக்கு, இந்த பால் ஸ்பின் ஆகும், ஆனா கண்டிப்பா ஏன் டைரக்ஷன்ல வராது. அதனால எனக்கு அடிபடுறதுக்கு வாய்ப்பே இல்ல. வா, பால் செமையா ஸ்பின் ஆச்சு. ஸ்ட்ரைட்டா கிளீன் போல்ட். சிக்கு, நீ கண்டிப்பா இந்தியா டீமுக்கு விளையாடுவ. சாரி விக்கி, நான் உமல என்னைக்கும் டவுட் பட்டதே இல்ல. ஆனா இந்த பண்டியால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேல உனக்கு இருக்கிறது ஒரிஜினல் பவர். அதுக்கு குறுக்க நிக்கிறான் பண்டின்னு ஒரு செவரு. சில் விக்கி, அப்பப்போ கெஸ் தப்பாவும் ஆகும். தப்பாவா? தப்புன்றது என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் தான். நான் இந்த சீக்குவை என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சீக்கு, கிரிக்கெட் மேல சத்தியமா நீ என்னையே ஹிட் விக்கெட் பண்ணிட்ட. அப்படி சொல்லாதப்பா, என்ன மன்னிச்சிடு. மன்னிப்பில்ல, உன்னை தண்டிக்க போறேன். ஏன்னா உன் மூஞ்சில இருக்குல்ல, அது க்ளூ. அடுத்து என்ன போகுதுன்னு உனக்கு கொஞ்சம் கூட இல்ல க்ளூ. மம்மி, இந்த பண்டியால எனக்கும் விக்கிக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் உடைஞ்சிருச்சு. ஜீனியஸ் கூட அப்பப்போ தப்பு பண்ணுவாங்க தானே. ஆனா எனக்கு கன்ஃபார்மா தெரியும் இது யார் பண்ணிருப்பாங்கன்னு. யாரு? டூ டூட்டுவா? அவ ஏன் அப்படி பண்ண போறா? யோசிச்சு பாரு. டூ கேப்டன் ஆகணும்னு நினைச்சான். ஆனா உன்னால இல்ல, சாரி, என்னால அந்த வாய்ப்பு போச்சு. இத பண்றதுக்கு மோட்டிவ் அவன் கிட்ட இருந்துச்சு. ஆனா அவன் பவுலிங் போடவே இல்லையே. பவுலிங் போடும் போது மட்டும் தான் பால கையில எடுப்பாங்களா என்ன? ஃபீல்டிங் பண்ணும்போது கூட தான் பால் கைக்கு வரும். நிஜமா உனக்கு கிரிக்கெட் விளையாட வரும் தானே? அடுத்து சொல்லு. ஞாபகம் இருக்கா? ஃபீல்டிங் பண்ணும்போது டூ கிட்ட ஒரு தடவை பால் இருந்தது.
அப்புறம் அவன் உன்கிட்ட அந்த பாலை பாஸ் பண்ணான். அப்பதான் அவன் பால் டேம்பரிங் பண்ணிருக்கணும். அவ்வளவு சீக்கிரத்துல டேம்பர் பண்ணிருக்க முடியுமா? பாயிண்ட் மம்மி. அப்படின்னா 2-2 டைரக்டா பாலையே மாத்திட்டான்னு நினைக்கிறேன். அப்பனா ஒரிஜினல் பால் உள்ள, டேம்பர்ட் பால் வெளியே. ஆனா இது எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுவோம்? ஒரிஜினல் பாலை தேடி எடுக்கணும். ஒரிஜினல் பால் 2-2 கிட்ட கிடைச்சதுன்னா இந்த கேஸ் சால்வ். இது ஹைட் அண்ட் சீக் விளையாடுற நேரம் இல்ல. கரெக்டான டைமுக்கு நம்ம ஹைட் பண்ணி தான் ஆகணும். 2-2 ஒரிஜினல் பால கிரவுண்டுக்கு வெளியில இருக்க போப்ளு பப்ளு கிட்ட கொடுத்துருக்கணும். அதுக்கு பதிலா டேம்பர் பால அவங்க இவங்க கிட்ட தூக்கி போட்டிருக்கணும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 2-2 கன்ஃபார்மா அந்த பாலை ஒளிச்சு வைக்க தான் போறான். ஏன்னா ப்ரூஃபே இல்லைன்னா தண்டனை கிடைக்காதுல்ல. 2-2 இன்னைக்கு நான் உன்னை என்ன பண்றேன் பாரு. சீக்கு, இப்ப என்கிட்ட கையும் காலுமா மாட்டிக்கிட்ட. இப்ப எதுவும் பேச முடியலல. நீ என்ன நினைச்ச? இவ்வளவு பெரிய ஸ்கேம பண்ணிட்டு சீக்கு கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பாத்தியா? அப்படிதானே? ஐ மீன் சீக்கு பண்டி கிட்ட மாட்டிக்க மாட்டேன்னு தானே நினைச்ச? என்ன என்ன உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா? நாங்க விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்போம். அதுக்கான ப்ரூஃப் மட்டும் தான் எங்க கிட்ட இல்ல. இப்போ அதுவும் கிடைச்சிருச்சு. ப்ளீஸ் யார்கிட்டயும் சொல்லாதீங்க. நீ மாங்கா மாதிரி தப்பு பண்ணுவ, நாங்க யார்கிட்டயும் சொல்லாம இருக்கணுமா? அது மாங்காதாப்பா, என்ன விட்டுடுங்க. என்னது இது? மாங்கா கொட்டை? அதுதானே நானும் சொன்னேன். அதுல மாங்காய் தான் இருக்குன்னு. பப்ளும் சேர்ந்து சொசைட்டியோட மரத்துல மாங்காய் பறிச்சு சாப்பிட்டாங்க. டிண்டோரா அங்கிளோட ஃபைன்ல இருந்து தப்பிக்க நான் இது குப்பை தொட்டில போடலான்னு வந்தேன். அப்பனா அது பால் இல்லையா? பால்? ஓ, நீ அந்த டேம்பரிங் பண்ண பாலை பத்தி பேசுறியா? நீ என்ன பால் டேம்பரிங் நான் பண்ண நினைக்கிறியா? ஆமா, அது நீ தான் பண்ணிருப்பன்னு நினைச்சேன். உனக்கு நான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் சீக்கு. உன்னை பழி வாங்குறதுக்காக நான் இவ்ளோ கேவலமான வேலையெல்லாம் பண்ண மாட்டேன். என்ன ஆளை விடுங்க. இந்த இடத்த சுத்தமா வச்சுக்கங்க. நான் ஊருக்கே டமாரம் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க குப்பையாக்கிட்டே இருக்கீங்க. வண்டி ஃபைன் நீங்க கட்டியே ஆகணும். பிரின்சிபல் மேம் ப்ரூஃப் கலெக்ட் பண்ண 3 நாள் தான் டைம் கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு தான் அதுக்கு கடைசி நாள். டோன்ட் வரி சீக்கு. சாரி விக்கி, நான் உன் மேல சந்தேகப்பட்டிருக்க கூடாது. அந்த பால் டேம்பரிங் ப்ராப்ளம் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. இன்னும் குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கல. அது உனக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான். யாரு? விக்கி சொல்லிடு. சொல்லுங்க யாரு? உன்னோட தம்பி பண்டி. பழிக்கு பழி வாங்க பாக்குறியா? பண்டி உன் மேல டவுட் பட்டான்றதுனால நீ அவன் மேல டவுட் பண்றியா? இல்ல சிக்கு, எல்லா சந்தேக குறியும் பண்டியை நோக்கி தான் இருக்கு. உன்னோட மேட்சஸ் எல்லாம் கேன்சல் ஆகணும்னு ஆர்வம் யாருக்கு அதிகமா இருந்தது? பண்டிக்கு தான். அப்பதான் அவனால ஹாலிடேக்கு போக முடியும். ஆனா பண்டி மேட்ச்ல இல்லையே. அவன் கைக்கு பால் எப்படி கிடைக்கும்? அவன் பால் கிட்ட போகல, ஆனா பால் அவன் கிட்ட வந்துச்சு. நல்லா யோசிச்சு பாரு. ஞாபகம் இருக்கா அவன் பால குடுக்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டான்னு? அவன் அந்த டைம்ல டேம்பர் பால மாத்தி கொடுத்துட்டான். நான் இத பத்தி யோசிக்கவே இல்லையே. பண்டி, என் கனவுல நான் ஒரு தடவை கூட யோசிச்சதில்ல நீ உன் அண்ணனுக்கு இப்படி துரோகம் பண்ணுவேன்னு. நானா? நான் என்ன பண்ண? நீ ஒரு செல்ஃபிஷ்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீ துரோகம் பண்ணுவேன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன்னோட ஹாலிடே பிளான சக்சஸ் ஆக்குறதுக்காக என் பால டேம்பர் பண்ணியா? என்ன இது நான் பண்ணேன்னு நினைக்கிறியா? நான் உனக்கு இங்க உதவி பண்றதுக்காக பிளான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உன் மேல சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக தானே மத்தவங்களை டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணல, டிஸ்ட்ராக்ட் பண்ற. ஆனா கண்ணா சீக்கு, இது பண்டியோட வேலையா இருக்குன்னு உனக்கு ஏன் தோன்றது? அம்மா, அப்பா, நான் இந்த மாதிரி விஷயத்தை என்னைக்குமே பண்ண மாட்டேன். அப்புறம் உனக்கு பால் டேம்பரிங்க பத்தி இவ்வளவு விஷயம் எப்படி தெரியும்? நீ என்னமோ அத பத்தி ரிசர்ச் பண்ண மாதிரி. அட இல்ல லட்சுக்கு, பண்டி அந்த மாதிரிலாம் பண்ண வாய்ப்பே இல்ல. மம்மி, அன்பு உங்க கண்ணை மறைக்குது. நீங்க கண்ணை திறந்து பாருங்க. HD குவாலிட்டில தெரியுது பண்டி தான் கல்பிரேட்னு. பழி போறதுக்கு முன்னாடி ப்ரூஃப் வேணும், புரியுதா? நான் ப்ரூஃப கொண்டு வரேன். அதை கொண்டு போய் பிரின்சிபல் மேம்கிட்ட கொடுக்குறேன். அவங்க உன்னை ஸ்கூல்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. பார்க்கலாம் யார் சஸ்பெண்ட் ஆகுறாங்கன்னு. ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கண்டிப்பா தெரியுது. என் பிள்ளைங்கள ஒருத்தன் ஸ்கூல்ல இருந்து சஸ்பெண்ட் ஆக போறான்.
இங்க நம்ம ஃபேமிலில ஒத்துமை இல்லைன்னு வருத்தப்படுற உங்களுக்கு ஸ்கூல் சஸ்பென்ஷனை பத்தி கவலையா இருக்கா? பிரின்சிபல் மேம் கிட்ட நான் பேசிட்டு தான் வந்திருக்கேன். இனிமே அந்த கல்பிரட் தப்பிக்கவே முடியாது. எப்படி? ஏன்னா இப்ப அந்த பாலை ஃபாரன்சிக் டீமுக்கு அனுப்ப போறாங்க. அந்த பாலை எல்லா ஆங்கிள்லயும் செக் பண்ணுவாங்க. அதனால என்ன ஆகும்? பால்ல ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைக்கும். டீம் மெம்பர்ஸை தவிர யாரு ஃபிங்கர் பிரிண்ட் அதுல இருக்கோ அவங்க தான் கல்பிரேட். ஆனா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் யாருதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்கூல்ல எல்லா ஸ்டூடெண்டோட சோசியல் செக்யூரிட்டி நம்பரும் இருக்கு. அதோட அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்டோரா இருக்கு. அதை வச்சு கல்பிரேட் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். மீன் வலையில வந்து தானா சிக்கிக்கிச்சு. என்ன டிடெக்டிவ் பிபி? சீக்கு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பேட் பாய் பண்டி, கேஸ நான் சால்வ் பண்ணிட்டேன். இப்ப நீ வந்து மாட்டிக்கிட்ட. நீ வந்தது பாலை எடுக்க. நீ தப்பு பண்ண தடயத்தை அழிக்கிறதுக்காக. ஆனா இங்க இருந்து சஸ்பெண்ட் ஆகி தான் போக போற. சீக்கு, என் பேச்ச கேளு. இல்ல நீ கேளு. எந்த பாலுக்கும் ஃபாரன்சிக் டெஸ்ட் நடக்காது. விசாரணையும் நடக்க போறது இல்ல. இது நான் பிளான் பண்ணி வீசின வலை. அதுல நீ வந்து வசமா மாட்டிக்கிட்ட. நானும் அதுக்கு தான் வந்தேன். ஏன்னா உண்மையான கல்பிரேட் பால் எடுக்க இங்க வருவான். அவன் தான் வந்துட்டானே. நீ கல்பிரேட் இல்லனா அப்ப நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன்னா டிடெக்டிவ் பிபி எந்த ஒரு கேஸையும் பாதியிலே விட்டுட்டு போக மாட்டாரு. நீ உன்னோட டைமை என்கிட்டயே வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னால இப்ப உண்மையான கல்பிரேட் பால் தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். ஓ நோ, பால காணோம். அவனை புடி. அவன் ராக்கெட் ஸ்பீட்ல ஓடுறானே. அவனை எப்படி பிடிக்கிறது? நீ என்னமோ உன்னை அத்லெட்னு சொல்லிக்கிற. ஓடி போய் சீக்கிரமா அவனை போய் பிடிக்கிற வேலையை பாரு. பண்டி, என்ன டென்ஷன் பண்றத முதல்ல நிறுத்து. என்னோட மைண்டை சிக்கு மில்க் ஷேக் பண்றத நிறுத்து. பண்டி, சீக்கு, பர்ஃபி. டிடெக்டிவ் பிபி, உன்னோட அசிஸ்டன்ட் பிபி என்ன இங்க கூட்டிட்டு வந்துச்சு. அப்புறம் சீக்கு, பண்டி கண்டிப்பா பால்ல டேம்பர் பண்ணிருக்க மாட்டான். தெரியும் மம்மி. உண்மையான கல்பிரேட் ஓடி போயிட்டு இருக்கா. டாடி, உங்களுக்குள்ள இருக்க ரேசரை தட்டி எழுப்புங்க. வேகமா போங்க. நிறுத்துங்க. நாம ஒண்ணு இங்க லாங் டிரைவ் போறதுக்காக வரல. அந்த சைக்கிள்காரன் எங்க போய் மறைஞ்சான்? ஓ நோ, அவ எந்த பக்கம் போனானே தெரியலையே. சைக்கிள் ஒண்ணு வானத்துல பார்க்கல. சைக்கிளோட பிரிண்ட் தரையில தெரியுது. சபாஷ் சீக்கு, உள்ள வந்து உட்காரு. டிடெக்டிவ் பிபி கூட இருக்கிறதுனால நீயும் டிடெக்டிவா மாறிக்கிட்டே வர. என்ன சொல்ற? புத்தி இல்லாத டிடெக்டிவ் பண்டி. டிடெக்டிவ் கூல் சீக்கு அப்படின்னா டிடெக்டிவ் சிசி. அந்த பேர் உனக்கு சூட் ஆகுது. நான் ப்ரூஃப் எடுத்துட்டு வந்துட்டேன். யாருக்கும் என் மேல சந்தேகம் வராம இருந்தா போதும். வராது. நீ சூப்பரான வேலை பண்ணிருக்க ராஜா. நீங்க என்னோட ஸ்கூல் அட்மிஷனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உன்னை ஞாபகம் வச்சுக்கிறேன். ஆனா நீ என்ன மறந்துரு. அப்பதான் உன்னை வச்சு என்னை யாரும் நெருங்க முடியாது. டப்பாசு பறக்க. நீ எங்ககிட்ட கையும் களவுமா மாட்டிக்கிட்ட டப்பா சிங். நான் சீக்கு பண்டியை ஏமாத்திட்டேன்னு நினைச்சேனே. டிடெக்டிவ் பார்வையில இருந்து நீ தப்பிக்கணும்னு நினைக்கிறது நடக்கவே நடக்காது. தப்பு பண்றவங்க எங்களை ஏமாத்த இந்த டிடெக்டிவ் பிபி ஒரு நாள விட மாட்டான். ஆனா டப்பா சிங், நீங்க ஒரு கோச்சா இருந்துட்டு ஒரு குழந்தையோட வாழ்க்கையில எப்படி விளையாட முடியும்? நான் இதெல்லாம் பண்ணதுக்கு ஒரே காரணம் உங்களோட புள்ள சீக்கு மட்டும்தான். நான் என்ன பண்ணட்டும்? உண்மையிலேயே அவன் சூப்பரான பிளேயர். டப்பாசு பறக்க. அப்படின்னா என்னோட சூப்பர் ஸ்டார் ஸ்கூல் டீம் ஸ்டேட் லெவல்ல ரிலாக்ஸ்டா செலக்ட் ஆயிருப்பாங்க. சீக்கு மாதிரி ஒரு பெஸ்ட் பிளேயர் எங்க வழியில குறுக்க வராம இருந்திருந்தா டப்பாசு பறந்திருக்கும். அதனாலதான் நீங்க ராஜாவோட ஷார்ட்கட் எடுத்துக்கிட்டீங்களா? ராஜாக்கு எங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல அட்மிஷன் தேவைப்பட்டது. அதனால நான் அவனை யூஸ் பண்ணிக்கிட்டேன்.
ராஜா கிட்ட டேம்பர் பாலை கொடுத்து விட்டு ஒரிஜினல் பாலை எக்ஸ்சேஞ்ச் பண்ண வச்சேன். சீக்குவும் ஸ்கூல் டீம்ல இருந்து வெளியேறிட்டான். இப்போ நாங்க ஜெயிக்கிறதுக்கான வழி கிளியர் ஆயிடுச்சு. போதும், நிறுத்துங்க. மரியாதையா அந்த பாலை எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க பண்ண தப்ப ஒத்துக்கோங்க. பால் தானே வேணும், இந்த புடிச்சுக்கோ. சீக்கு என்னைக்குமே உனக்கு கேட்ச் பிராக்டிஸ் கொடுத்தது இல்லையா? உன்கிட்ட இருந்த ஒரே ஒரு ப்ரூஃப் நிரந்தரமா அழிஞ்சு போச்சு. இங்க நடந்ததெல்லாம் பார்த்து அவங்க புத்தி எதுவும் மலங்கிடுச்சா? புத்தி மலங்க போறது எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான். ஏன்னா பாலுக்குன்னு தனியா ஃபாரன்சிக் டெஸ்ட் நடக்கிறதாவே இல்ல. உங்களை பிடிக்க நாங்க வலைய வீசணும், நீங்களும் அதுல வந்து மாட்டிக்கிட்டீங்க. பண்ண குற்றத்தை கன்ஃபெஸும் பண்ணிட்டீங்க. கன்ஃபெஷன் நாங்க கொடுத்திருந்தாலும் அதுக்கான ரெக்கார்ட் இல்லையே. உங்க யார்கிட்டயும் மொபைல் கூட இல்ல. தப்பா சொல்லிருக்கீங்க. சார், கொஞ்சமாவது டெக்னாலஜில அப்டேட் ஆகுங்க. ஏன்னா ரெக்கார்டிங்க்கு மொபைல் தேவையில்ல, சன் கிளாஸஸே போதும். இந்த சன் கிளாஸஸ் சன் ப்ரொடெக்ஷனோட சேர்த்து உங்களை மாதிரி கேவலமானவங்க பண்ற விஷயங்களையும் ரெக்கார்ட் பண்ணும். புடி போய் அந்த வண்டியை புடி. டப்பாசு பறக்க. அப்பா கேட்ச். அப்பா, அந்த பக்கம் ஏறிதான் நம்ம காகிள்ஸ் எடுக்க வேண்டியதா இருக்கும். கரெக்டா சொன்ன பண்டி, சீக்கிரம் வந்து என் முதுகுல ஏறு. சரிங்கப்பா. சீக்கிரம் வா ராஜா. தள்ளி போயிட்டு டப்பா சிங். நீங்க தள்ளுங்க டப்பாசு பறக்க. மம்மி சீக்கிரம் ஓடுங்க. உங்க பசங்களுக்கு நல்லது நடக்கணும்னா நில்லுங்க. டப்பாசு வெடிக்க. சீக்கு, பண்டி ஒப்படைச்சிடுறேன் நீங்க அந்த காகல்ஸ் உடைச்சதுக்கு அப்புறம். ஆனா அவனா ஒண்ணும் இல்ல. இப்போ உடனே அந்த காகுல உடைங்க. இந்த கதையை இப்பவே முடிச்சிருங்க. டப்பாசு பறக்க. இல்லப்பா, இது சீக்குவோட கரியர் சம்பந்தப்பட்ட விஷயம். இல்ல, எனக்கு என் பிள்ளைங்களை விட எதுவும் முக்கியம் இல்ல. ராஜே, அதை உடைச்சிருங்க. காகுலோட சேர்ந்து சீக்கு கிரிக்கெட்டர் ஆகணும்ன்ற கனவு நொறுங்கிடுச்சு. என்ன நடக்குதுங்க? நீங்க இங்க சரியான சமயத்துக்கு தான் வந்திருக்கீங்க பிரின்சிபல் மேம். பாத்தீங்களா உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு? ஃபர்ஸ்ட் சீக்கு பாலை டாம்பரிங் பண்ணான். இருந்த ஒரே ஒரு ப்ரூஃபையும் அழிக்க அப்புறம் அந்த பாலை பண்டி தொலைச்சிட்டான். இப்போ ஏதாவது சொந்த கதை சோக கதையை சொல்லுவாங்க. இந்த கதை தானே அது? ராஜாக்கு எங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல அட்மிஷன் தேவைப்பட்டது. அதனால நான் அவனை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ராஜா கிட்ட டேம்பர் பாலை கொடுத்து விட்டு ஒரிஜினல் பாலை எக்ஸ்சேஞ்ச் பண்ண வச்சேன். இந்த வீடியோ உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? டப்பாசு வெடிச்சுதா? நீங்க எங்களை மிரட்டி அந்த காகுல உடைச்சிருக்கலாம். ஆனா நாங்க அந்த வீடியோவை எங்க அனுப்பணுமோ கரெக்டா அங்க அனுப்பிட்டோமே. நான் தான் பிரின்சிபல் மாலினி. எந்த ரகசியத்தையும் என்கிட்ட மறைக்க முடியாது. இப்ப இங்க நடந்த எல்லாத்தையும் கிரிக்கெட் கமிட்டி எதிர்க்க நீங்க தான் சொல்ல போறீங்க. இதுதான் நீங்க கொடுக்கிற கடைசி விளக்கமா இருக்கணும். ஆஸ் எ கோச்சா சொல்றேன், இங்க இருந்து கிளம்புங்க. கடைசில நமக்கு டப்பாசு வெடிச்சிருச்சா? ராஜா, நீயும் இதுல உடந்தையா? நம்ம ஸ்கூல்ல என்ன குறை சொல்லு? சீக்கு பண்டி மாதிரி பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்கூல்ல படிக்கிறாங்க. இவ்ளோ இருந்தும் நீ வேற ஸ்கூல்ல போய் படிக்கணும்னு ஆசைப்படுறியா? சாரி மேம், நான் பேராசையில பண்ணிட்டேன். அப்ப உன் பேராசையால புது ஸ்கூல்ல தேடிக்கோ. ஏன்னா நான் உன்னை இந்த ஸ்கூல்ல இருந்து வெளிய அனுப்புறேன். ப்ளீஸ் மேம், என்ன ஸ்கூல்ல விட்டு வெளியில அனுப்பிடாதீங்க ப்ளீஸ் மேம். மேம் ப்ளீஸ், நீங்க ராஜாவை ஸ்கூல்ல இருந்து வெளியே அனுப்பாதீங்க. அவன் இங்கேயே படிக்கட்டும். அப்பதான் நீங்க அவனுக்கு கத்து கொடுக்க முடியும் நல்லது கெட்டது எதுன்னு. அப்ப மறுபடியும் எந்த தப்பும் பண்ண மாட்டான்ல. சீக்கு பண்டி ரெண்டு பேரும் உனக்கு சப்போர்ட் பண்றதால நான் உன்னை இந்த ஸ்கூல்ல திருப்பி படிக்க விடுறேன். ஆனா என் கண்காணிப்பு கீழே நீ நல்ல குடிமகனா வாழ்ந்து காட்டு. Thank you மேம். Thank you சீக்கு பண்டி. அப்போ கிரிக்கெட் டீமோட கேப்டன் சீக்கு தானே? எஸ், ஆஃப் கோர்ஸ். சீக்கு நம்ம டீமை ஸ்டேட் லெவல்ல மட்டும் இல்ல நேஷனல் லெவல்லயும் ரெப்ரசன்ட் பண்ண போறான். ஓய் சீக்கு, டிடெக்டிவ் பிபிக்கு ஃபீஸ் பே பண்ணனும். புத்தி இல்லாத பண்டி,
இன்னைக்கு நீ என்ன கேட்டாலும் நான் அதை கொடுப்பேன். என்ன வேணாலும் நீ கேளு. அப்போ சம்மர் வெக்கேஷன்ல நான் மம்மி டாடியை கூட்டிட்டு ஊர் சுத்த போறேன். நீ இங்கேயே இருந்து கிரிக்கெட் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இரு. பண்டி